முக்கியமான தொகுதிகளில் நம்ம திருச்சியை எப்படி பார்த்தோமோ அதே போல ஆலந்தூர் தொகுதியிலும் தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க போட்டியிட்ட தாவேக்க வேட்பாளர் ஹரிஷ் அங்க முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மையான முக்கிய தொகுதிகள் ரொம்ப சிக்னிபிகண்டான அமைச்சர்கள் தொகுதிகளில் திருச்சி மேற்குல KN நேரு அவர்களும் தற்போது இங்க ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்து அங்க போட்டியிட்ட தாவேக்க வேட்பாளர் ஹரிஷ் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். மதுரை மேற்கு தொகுதியில் தற்போது செல்லூர் ராஜு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கு வரக்கூடிய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் திமுக முதலிடத்திலும் தாவேக்க 2வது இடத்திலும் இருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 3வது இடத்தை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சாத்தூர் தொகுதியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை தொகுதி மாறி களம் கண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நெல்லையில கடந்த முறை அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில இந்த முறை அவர் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறார். அங்கு திமுக சார்பில் கடற்கரை ராஜும் பாஜக சார்பில் திரு நயினார் நாகேந்திரனும் போட்டியிடக்கூடிய நிலையில தற்போது நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சற்றேறக்குறைய 20 நிமிடங்கள் கடந்திருக்கிறது. அந்த 20 நிமிடங்களின் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அங்கு திமுக வேட்பாளர் முதலிடத்திலும் தாவேக்க வேட்பாளர் 2வது இடத்திலும் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சற்றேறக்குறைய 101 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய நிலையில 56 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 26 இடங்கள்ல அதிமுக கூட்டணியும் 19 இடங்கள்ல தற்போது தாவேக்க முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பர் 26-19 ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு நம்பரா இது மாறி இருக்கா சாமிநாதன்? ஆமா சார், நிச்சயமா மாறி இருக்கிறது.